நிச்சயமாக இது வழக்கு பதிவு செய்யப்படும். இதுக்கான முயற்சி முகாந்திரம் எல்லாம் இருக்குது. பிரைமா பேசி இந்த கேஸு, அதாவது நீங்கள் ஒரு மர்டர் வந்து மர்டர் இல்லது, ஒரு அசம்பாவிதன் காரணமாக இறந்து போகிறாரு. இறந்து போன ஒருத்தருடைய உடலை கொடுக்கும் பொழுது அது வந்து சந்தேகத்துக்குரிய மரணம். நீங்கள் அவருக்கு ஏற்கனவே மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னு சொல்லி சேகர்பாபு இந்த கடிதத்தில் அவங்க வீட்டில் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், மூச்சு திணறல்னால தான் அங்கே இறந்து போனாரா, அதையும் கூட நாம் செக் பண்ணோம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம், போகிற வழியிலே இறந்து போயிருக்கார், ஹாஸ்பிட்டல் கொண்டு போன பிறகு டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஏற்கனவே இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர்ஸ் ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும், இவர் இறந்து போனார், என்ன காரணத்துக்காக இறந்து போனார்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை. இவர் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மூச்சுத்திணறல் இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்களா? ஏற்கனவே இருந்த டாக்டர்ஸ், அங்கே பார்த்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம், இவரோட பழைய ரிப்போர்ட்ஸ், ஓல்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்களா? ஓல்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இவங்க கையோடு கொண்டு போயிருந்தாங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகும்போது பழைய ரிப்போர்ட்டு, மெடிக்கல் ரிலேட்டட் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போவாங்க, அதெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் வந்து முழுமையாக உண்மையை மறைக்கிறதுக்காக, மூடி மறைக்கிறதுக்காக ஜோடிக்கப்பட்ட விஷயங்கள். அதுக்கு பிறகு அங்கே அவர்களுடைய வீட்டுக்கு போய் எல்லா காரியம்லாம் முடியுது. அதுக்கப்புறம் எச் ராஜா அவர்கள் முந்த நாள் அங்கே போகிறார். போகும்போது அந்த வீட்டில் குடும்பத்தில் மிக தெளிவாக சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியலங்க, எங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய கணவருடைய உடலை வாங்கிட்டு வரணும்னு தான் இருந்ததே தவிர, இனிமே இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிறதுல எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் எங்களுடைய எண்ணம் முழுக்க அவருடைய பாடியை கொண்டு வரணும், அப்படி தான் இருந்தது. அதனால அவங்க என்ன சொன்னாங்களோ, இப்படி சொன்னால் நீங்கள் எழுதுனா, எப்படி எழுதுனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாடியை கொடுக்க முடியும்னு அப்படித்தான் எழுதி வாங்கிட்டு கையெழுத்து போட வச்சாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய மனநிலையில் நான் எப்படியாவது பாடியை கொண்டு போகணும், என்னுடைய துக்கம், மனசில் துக்கம் அழுத்திட்டு இருக்கு, அந்த நேரத்தில் பாடியை கொண்டு போகணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. ஆகையினால நான் பாடியை கொண்டு போயிட்டேன் அப்படின்னு அந்த குடும்பத்திலேருந்து சொல்கிறாங்க.